தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த மொழி பிரச்சனை என்பது பல்நெடுங்காலமாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அது இப்பொழுது கல்வியில் சிக்கலாக நிற்கிறது. மத்தியில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் 3 மொழி கட்டாயமாக படிக்க வேண்டும், அப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தால் மட்டுமே உங்களுக்கான நிதி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கிற பெருவாரியான அரசியல் கட்சிகள் எங்களுக்கு 2 மொழி கல்விதான், அதில் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கு இடையில் பாதிக்கப்படுவது என்னவோ மாணவர்கள்தான். இப்படி மாணவர்களின் உரிமை எந்த விதத்திலெல்லாம் பாதிக்கப்படுகிறது என்கிற கேள்வியை தான் உரைகள் நிகழ்ச்சி எடுத்திருக்கிறது. மும்மொழி விசஸ் இருமொழி கொள்கை, தமிழக மாணவர்களுக்கு மறுக்கப்படும் உரிமை என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பாஜகவை சேர்ந்த திரு செல்வம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயக்கண்ணன் சார், என்ன சார் பிரச்சனை? இந்தியா முழுவதும் எல்லோரும் மும்மொழி கொள்கையை ஆதரிச்சிட்டாங்க, அவர்களுக்கு போயிட்டுருக்கு. தமிழகத்தில் மட்டும் என்ன சார் பிரச்சனை? ஏன் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறீங்க? திராவிட இயக்கத்தை ஆட்சி பொறுப்பிற்கு ஏற்று இன்றளவும் இந்த கொள்கை ஆசானாக இருக்கக்கூடிய எங்களுடைய அறிஞர் அண்ணா, எங்கள் அண்ணன் செல்வத்திற்கும் அவர்தான் கொள்கை ஆசான். அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன கருத்தை சொல்கிறேன். மிக அதிகமாக இருப்பதற்காக காக்கையை காகங்கு, அதாவது காக்கான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பறவையை தேசிய பறவையாக அறிவிக்கவில்லை, மயிலைத்தான் தேசிய பறவையாக அறிவித்தார்கள். என்னோட கோரிக்கை ஒன்று வச்சிடறேன் சார் உங்களுக்கு. இந்த விஷயத்துல நம்ம பழங்கதைகள், அரசியல், மற்ற விஷயங்கள்லாம் பேசாம மாணவர்கள் இல்ல 2 பேருக்குமே, செல்வம் சாருக்குமே சேர்த்து வைக்கிறேன். இந்த பழங்கதைகள் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள முடிந்ததால் மட்டுமே, ஏற்றுக்கொண்டதால் மட்டுமே நாங்கள் நம்முடைய இருமொழி கொள்கையை விட்டு கொடுத்து விட முடியாது, மும்மொழி கொள்கையை ஆதரிக்க முடியாது. சரிங்க சார், அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதுதான் ஏன் நீங்க என்ன காரணம் ஆதரிக்க முடியாது? அதாவது என்னன்னா, அரசியலமைப்பு சட்டத்தின்படி வழங்கப்பட்டிருக்கிற உரிமையாக அனைத்து மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய மொழியினுடைய உரிமையை பாதுகாக்கும் விதமாக வழங்கப்பட்டிருக்கிற அந்த உரிமையின் அடிப்படையில் எங்களுக்கு மாநில மொழியான செம்மொழியாம் தமிழ் மொழியை தாய்மொழியாகவும், அதே நேரத்தில் தொடர்பு மொழியாக வேறு மாநிலங்களுக்கும் மற்ற வெளிநாடுகளுக்கும் தொடர்பு மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை அடுத்த மொழியாக இருமொழி கொள்கை என்பதுதான். இல்ல, இன்னொரு மொழி கத்துக்கிறதுல என்ன சிக்கல்? மொழியை யாரும் வேணாம், அதுல உள்ள சிக்கல்களை யாரும் வேணாம்னு சொல்ல உங்களுக்கு வெளிப்படையாக நான் முழுமையாக என்ன பேச விட்டாதான் உங்களுக்கு தெரியும். இந்த இருமொழி கொள்கை என்பது நீண்ட காலமாக வெற்றிகரமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களிலும் சரி, மற்ற நிலைமை இந்த இருமொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசின் சார்பிலே உருவாக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு உலகளாவிய அளவில் தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய அந்த மாணவர்கள் கல்வி கற்று ஆங்கிலத்தை ஒரு மொழியாக கற்றதால் வெளிநாடுகளில் மிகப்பெரிய பொறுப்புக்கெல்லாம் வரக்கூடிய சூழல் நிலவுகிறது. ஒன்று, நீங்கள் சொல்வது போல வெளிப்படையாக மும்மொழி கொள்கை என்று ஆரம்பிக்கிற போது இந்தி தவிர்த்து எல்லா மொழிகளும் அப்படிங்கிறது இன்றைக்கு வெளிப்படையாக அவர் சொன்னாலும் கூட ஆரம்ப காலங்களில் இருந்தது இந்தி திணிப்பு என்ற கருத்தை தான் முன்னெடுத்து வந்தார்கள். இப்பொழுது அது வேறு சொல்லிடுறேன், வேறு வடிவத்தில் வந்திருக்கிறது. நீங்கள் விரும்பக்கூடிய மொழி இன்னொரு மொழியாக தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அச்சம், எங்களுடைய பயம் என்னென்னா, பிராந்திய மொழிகளை ஏதேனும் ஒரு மொழியை இன்னொன்று கூடுதலாக மாணவர்களுக்கு சுமையாக்கிடக்கூடாது. ஒன்று, ஏற்கனவே ஒரு மொழி குறித்து, தாய்மொழி குறித்தும் இன்னொரு தொடர்பு மொழி குறித்தும் ஒரு தெளிவான நடைமுறை இருக்கின்ற பொழுது 3வது மொழியே தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. கண்டிப்பாக சார், உங்கள் கேள்வியை தான் செல்வம் சாருக்கு வைக்க விரும்புகிறேன். சார், தமிழகத்தில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழகம் என்பது முன்னேறிய மாநிலம், கல்வி கேள்விகளில் சிறந்த விளங்கிய மாநிலம். இங்கே நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா சார் எப்படி பாடம் நடத்தணும்னு? ஏற்கனவே நீங்கள் உங்கள் நார்த் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லாம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். தினமலர் உரைகள் நேயர்களுக்கு, நிர்வாகத்திற்கு, நேயர்களுக்கு, அதே போலவே நெறியாளர் சகோதரருக்கு, என்னுடைய அருமை தம்பி ஜெயக்கண்ணனுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதாவது இப்போ இதுல ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இது மும்மொழி கொள்கை என்பது இந்தி திணிப்பு கிடையாது, இந்தி கிடையாது.
அதாவது மூன்றாவது மொழியாக நீங்கள் இந்தியை படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. இதுல தமிழும் ஆங்கிலமும் தவிர செல்வம் சார் அவர் சொல்றாரு நீங்க இந்திய மொழிகள் எது வேணா எடுத்துக்கலாம்னு இப்ப நீங்க சொல்றீங்க. ஆனா அதற்கு பின்னால் இருக்கிற உங்களோட நோக்கமே பிற்காலங்களில் இந்திய திணிப்பதாகத்தானே இருக்கு. அதுதானே வரலாறு சொல்லுதுங்கிறாரு. நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, எந்த காலத்திலுமே இந்தியை கட்டாயமாக படித்து ஆக வேண்டும் என்று தொடக்கத்திலிருந்து சொல்லல. அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை இவர்கள் அதை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டார்களே தவிர, இன்றைக்கும் என்னுடைய அருமை தம்பி அவர்களுக்கு உங்கள் மூலமாக கேள்வி வைக்கிற திமுக குடும்பத்தை சார்ந்த, அதாவது ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிற திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிற 194 சிபிஎஸ்இ பள்ளிகளில் மூன்றாவது மொழி இந்தி. அதிலும் குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மகள் நடத்துகிற மரியாதைக்குரிய சகோதரி அவங்க செந்தாமரை அவர்களே தலைமையேற்று நடத்தக்கூடிய அந்த சன்ஷைன் பள்ளியில அது சார்ந்த அந்த குழுமம் நடத்துகிற பள்ளிகளில் 4 பள்ளிகள்ல மூன்றாவது மொழி இந்தி. அதனால இன்னொன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் இவர்கள் தமிழ் என்று செம்மொழி என்று சொல்கிறார்கள். தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி, மூத்த குடி தமிழ் குடி. அதுல மறுக்கிறதுக்கு இல்ல. அதே நேரத்துல நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய இந்த பொன்னேரியை தாண்டினால், நான் மனச்சாட்சியோடு பேச வேண்டும் என்று என்னுடைய அருமை தம்பிக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அதாவது பொன்னேரியை தாண்டிட்டீங்கன்னா ஆந்திராவில இந்தி தெரியும், அதாவது தெலுங்கு தெரியும், ஆங்கிலம் தெரியும், இந்தி தெரியும், கர்நாடகத்துல தெரியும், கேரளால தெரியும். ஆனா தமிழ்நாடு மாத்திரமே ஒரு தனி தீவாக, மொழி பிரச்சனையில ஒரு தனி தீவாக இருக்கிறோம். கேட்டா அவங்க முன்னேறிட்டோம், அப்படி ஆயிட்டோம் சொல்லுவாங்க. கல்வியில நான் என்ன சொல்ல, கல்வியில் இன்னும் சிறப்பாக நீங்க என்ன கேட்கணும்னா, மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் பொய்யாமொழி அவருடைய மகனை ஒரு 2-3 மாதத்திற்கு முன்னால ஒரு பத்திரிகையாளர் பேட்டி கேட்கிறார். அவரோட நிக்கும் போது, நீங்க 3வது எந்த லாங்குவேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் பிரெஞ்சு அப்படிங்காரு. நான் என்ன சொல்றேன், இதே போல நீங்க 3வது மொழியை எடுத்து ஒரு மொழியை எடுத்து படிச்சீங்கன்னா, நம்முடைய இளம் வயதில், அதாவது பசுமரத்தாணி போல இந்த சின்ன சிறு பிள்ளைகள் 3வது ஒரு மொழியை படித்துக் கொண்டால் அவர்களுடைய எதிர்காலத்திற்கு இது சிறப்பாக இருக்கும். இன்னொன்னு சொல்றேன், இவர்கள் தமிழுக்கும் எதுவும் செய்யல, ஆங்கிலத்துக்கு எதுவும் செய்யல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்வியை உருவாக்கிய பெருமைக்கு உரிய பெருமகனார் யாருன்னு கேட்டீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு அதனாலதான் கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், படிக்காத மேதைன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். அதனால இவர்களுக்கு கல்வியில ஆரம்ப கல்விக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது, அதற்கு விதையிட்டது யாருன்னா பெருந்தலைவர் காமராஜர். அதனால பெருந்தலைவர் காமராஜருடைய கல்வியை இவர்கள் எல்லா ஆட்சியுமே, அதுக்கு பிறகு வந்த ஆட்சிகள் மேம்படுத்தி இருக்கிறது. அதுக்கு மத்திய அரசாங்கம் உதவி பண்ணிருக்கு. இப்போ இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்தோம்னா PM ஸ்ரீ, அதாவது PM ஸ்ரீ அந்த ஸ்கீம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுக்க ஒரு 14,500 மாடல் ஸ்கூல்ஸ், அதாவது நவோதயா கேந்திர வித்யாலயா இருந்தது பாருங்க. முன்னால எப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்பி ரெக்கமெண்ட் வாங்கினா ஒரு எம்பிக்கு 5 சீட்டு 6 சீட்டு எல்லாம் கொடுப்பாங்க. கேந்திர வித்யாலயால அதுல படிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல போட்டி நடக்கும். ஏன்னா ஃபீஸ் கம்மியா இருக்கும், எஜுகேஷனுடைய குவாலிட்டி அதிகமா இருக்கும். அதனால அதே மாதிரி ஒரு நல்ல கல்வியை, தரமான கல்வியை கொடுப்பதற்கு இந்தியா முழுக்க 14,500 மாதிரி பள்ளிகளை இந்திய அரசு உருவாக்கி வருகிறது. ஏறக்குறைய தமிழ்நாட்டுக்கும் இவர்கள் வாதாடி பெற்றால் ஒரு 500-1000 பள்ளிகள் தமிழ்நாட்டுக்கு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை இவங்க வேண்டாங்க. சரி, ரைட். இன்னொன்னு, கடந்த 4 ஆண்டுகளில் சமத்ர சிக்ஷா திட்டத்திற்கு, தேசிய கல்விக் கொள்கைக்கு இந்திய அரசு, மத்திய அரசு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு 8,971 கோடி ரூபாய் கொடுத்திருக்கு. தயவு செய்து மறந்துடாதீங்க. 2023-24 249 கோடி, 2024-25 2152 கோடி. எதுக்காக கொடுக்கலன்னா, PM ஸ்ரீ திட்டத்தை முதலில் ஏற்றுக்கொள்வதாக அன்றைய தலைமைச் செயலாளர்
தமிழ்நாடு அரசினுடைய தலைமை செயலாளர் 2023 இருந்தார சிவதாஸ் மீனா, மரியாதைக்குரிய சிவதாஸ் மீனா அவர்கள் ஒப்புக்கொண்டு மாநில அரசின் சார்பிலே அவருக்கு கடிதம் எழுதி அதுக்கு பிறகு என்ன நடந்தது நமக்கு தெரியல, அது வேண்டாம் நிராகரிச்சாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதே அந்த திட்டத்தை அமல்படுத்த விரும்பவில்லை என்கிற போது அந்த திட்டத்திற்கான நிதியை ஏன் கேட்கீங்க? இது என்ன நியாயம், என்ன தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கு? செல்வம் சார் தொடர்ந்து பேசுவோம். ஜெயகண்ணன் சார், பாஜகவுக்கு சமூக நீதினா முதல்ல என்னன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். சமூக நீதினா என்ன சார்? இப்போ நம்ம பாடம் எடுத்துடலாம் சார். சமூக நீதி என்பது என்ன? தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் அவரவர்களுக்குரிய அந்த மாநில உரிமைகளை பெற வேண்டும். ஒன்று தேசிய அளவில். நீங்கள் கேட்கக்கூடிய சமூக நீதி என்பது என்னென்ன? இல்லை, சமூக நீதிக்கு டெஃபினிஷன் சொல்லு. பிறப்பின் அடிப்படையில் எந்த ஒரு மனிதனையும் ஏற்ற தாழ்வு கொண்டு பார்க்கின்ற போக்கை தவிர்த்துவிட்டு அனைத்து மக்களும் சமம், அனைத்து மனிதனும் அனைத்து உரிமைகளையும் பெறுவதற்கான தகுதி உடையவன் என்ற சமத்துவத்தை பேசுவதுதான் சமூக நீதி. நன்றி சார். ஆனால் இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி. தமிழகத்தில் பாதிக்கு மேற்பட்ட பள்ளிகள் தனியார் பள்ளிகள். அந்த பள்ளிகளில் எல்லாம் மூன்றாவது மொழி என்று ஒன்று இருக்கிறது. அந்த இந்தியாவோ பிரெஞ்சோ ஜெர்மனோ அவர்கள் வசதிக்கு ஏற்ப படிக்கிறார்கள். சார் சொன்ன மாதிரி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் இருக்காங்க. ஆனால் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், கூலி தொழிலாளியின் மகன் படிக்க போகிற இடங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல். ஆனால் அந்த மாணவர்களுக்கு அந்த இடத்தில் பிறந்ததாலேயே மூன்றாவது ஒரு மொழியை கற்கிற உரிமை மறுக்கப்படுகிறது. அதை நோக்கி திமுக கேள்வி எழுப்பி அவர்களுக்கு அதை பெற்று தந்திருக்கணுமா, இல்லை இவங்க எல்லாம் படிக்கட்டும் ஆனால் அவங்க மட்டும் படிக்கக்கூடாதுன்னு தொடர்ந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்களா? எது சார் சமூக நீதி? மீண்டும் மீண்டும் நீங்கள் தனியார் பள்ளிகளையும் அரசு பள்ளிகளையும் குழப்பிக் கொள்கிறீர்கள். சரிங்க சார். இருமொழி கொள்கையை கொண்டு வந்ததற்கான காரணங்கள் என்ன என்பது அண்ணனுக்கெல்லாம் திராவிட இயக்கத்திலிருந்து தான் வந்தவர், அவருக்கு தெரியும். சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கலாம். இருமொழி கொள்கையை அன்றைக்கு இந்தி திணிப்பு இல்லைன்னு சாதாரணமாக சொல்லிட்டாரு. இந்தியை கட்டாய பாடமாக படிக்க வேண்டும் என்று வந்த பொழுதுதான், பலமுறை அதற்கான முயற்சிகள் ஈடுபட்ட போதுதான் தமிழகம் கிளர்ந்து எழுந்து தமிழ்நாட்டுடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்காக அந்த போராட்டம் நடத்தப்படவில்லை. மாணவர்கள் தன்னிச்சையாக நடத்தப்பட்ட போராட்டம். அந்த போராட்டத்தின் வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகம் மாணவர்களோடு இருந்த காரணத்தினால் 1967 ஆட்சி பொறுப்புக்கு வந்தது என்பது வரலாறு. ஒண்ணு, நீங்க வரலாறு பேசக்கூடாதுன்றீங்க. நான் சொல்லக்கூடிய செய்தினா ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய மாநிலங்களில இருக்கக்கூடிய பேசப்படுகின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே அட்டவணை ஜெயகண்ணன் சார், நம்ம இந்தியா எல்லாம் விட்டுருங்க. தமிழகத்துல பிறந்த மாணவனுக்கு அதைத்தான் நான் சொல்ல வரேன். அட்டவணைப்படுத்தப்பட்ட 22 மொழிகளும் இந்தியா முழுக்க ஆட்சி மொழியாக வருகின்ற பட்சத்தில் இங்க இருக்கக்கூடிய கடைக்கோடி தமிழரும் எந்த மொழியை வேண்டாமாலும் கற்றுக்கொள்ளலாம். ஒண்ணு, நாங்க ஒரு செய்தியை சொல்லிடுறேன். ஒரு செய்தியை சொல்லி வாய்ப்பு இருக்கு, செய்தியை சொல்லி முடிச்சிடறேன். இன்றைக்கு கேரளாவில் சொல்லுகிறார்கள் இந்திக்கு அதிகமான இடம் கொடுத்து விட்டோம், இங்கு மலையாளம் பின்தள்ளப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். கர்நாடகாவில் சொல்லுகிறார்கள் கன்னட மக்களுக்கு அந்த இருக்கக்கூடிய சொல்லுகிறார்கள் இந்தி பெங்களூர் முழுக்க இந்தியினுடைய ஆதிக்கம் அதிகமாகி விட்டது என்கிறார்கள். ஆந்திரா தெலுங்கானா பகுதியில் சொல்லுகிறார்கள் இந்தியினுடைய ஆதிக்கம் அதிகமாகி இருக்கிறது என்று. ஜெயகண்ணன் சார், நான் தமிழன், எனக்கு தமிழ்நாடு மாணவர்களை பத்தி அதுதான் தமிழகத்துல என்ன நடக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மும்பையில உங்களுக்கு தெரியும், அது இந்தி பேசக்கூடிய மாநகரமாக மாறி போயிருக்கிறது. மராட்டியத்திற்கு இடமே இல்லை. அதாவது ஜெயகண்ணன் சார் சொல்ல என்ன வர்றாருன்னா, அதாவது 50% மேல தனியார் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களால இங்க எந்த பயனும் இல்லை. நான் ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன் சார். அதை விட ரொம்ப குறைவான ஏழ்மை நிலையில் இருக்கு. நான் இன்னும் தெளிவா சொல்றேன். இல்ல, அந்த மக்கள் படிக்கிறதா மட்டும் நான் ஒரே ஒரு செய்தி. அரசு பள்ளிகளில் நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு எதிர்கால நலன் கருதி இருமொழி கொள்கை தான் உகந்தது என்று சொல்லுகிறோம். இனி பாரதிய ஜனதா கட்சி என்ற எந்த நோக்கத்துக்காக இன்னைக்கு மத்திய அரசினுடைய சொல்லுறேன், மத்திய அரசின் திட்டங்களில் எல்லாம் நீங்கள் இந்தி பெயரை அதுல போட்டிருக்கீங்க. அண்ணன் சொல்றாரு ஏதோ சமக்சான்னு அவர் சொல்றதுக்கு தயங்குற, அவர் பேச முடியாத அளவுக்கு சொல்றாரு. சர்வ சிக்ஷா அபியான் ஏதேனும் திட்டங்களை இந்தியில வைத்திருக்கிறார்கள். அந்த இந்தி பெயரை நாங்க நான் என்ன சொல்றேன், இதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன். அடுத்ததாக இந்தியை கட்டாயமாக திணிப்பார்கள் என்ற காரணத்தினால்தான் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம். சரி, அப்ப மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறீங்க, எல்லா இடத்துலையும் எதிர்க்கணும்ல. ஏன் ஏழை மாணவர்கள் படிக்கிற அரசு பள்ளிகளை மட்டும் எதிர்க்கிறீங்க, மற்ற எல்லா பள்ளிகளிலும் நீங்க படிக்கிறீங்க, மட்டும் படிப்பீங்க, ஏழைகள் மட்டும்? தனியார் பள்ளிகள் இருக்கக்கூடியது 4.5%. நல்லா புரிஞ்சுங்க.
தனியார் பள்ளிகள் இருக்கிறது 4.5%. அந்த தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய விருப்ப பாடமாக படிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அதற்காக அரசு பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இல்லையான்னு நீங்கள் கேட்டக்கூடாது. அரசு பள்ளிகளில் இது கொள்கை முடிவு, மாநில அரசிற்கு அந்த உரிமை உண்டு. ஒன்று நான் சொல்லி முடிச்சேன் சார். நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் 2% இல்லை சார். நான் இந்த கேள்வியை நான் குறுக்க வச்சே ஆகணும். நீங்கள் சொல்கிறத விட கம்மியாக வச்சுப்போம் சார். 2% தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2% மாணவர்கள் யார் படிப்பா? வசதி வாய்ப்பு உள்ளவன், அதிகாரத்தில் உள்ளவன், இவர்களெல்லாம் படிப்பாங்க. அவர்கள் 3வது மொழி கற்றுக்கிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த 2%ல உங்கள் அரசியல்வாதிகள் இருந்து யாரெல்லாம் இதற்கு எதிராக போராடிகளோ அவங்களாம் இருக்கீங்க. மிச்சம் இருக்கவன்லாம் ஏழைப்பாழ அவன் படிக்கூடாது. அப்ப அது எப்படி சமூக நீதி ஆகும்? நீங்க சொல்லக்கூடியதை நம்ம சவாலாகவே நான் சொல்றேன். தமிழ்நாட்டிற்குனே பேசுவோம். தமிழ்நாட்டிற்கு அண்ணன் சொல்லக்கூடிய மும்மொழி கொள்கையை இன்றைக்கு மத்திய அரசு, ஆட்சியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு எந்த காரணத்திற்காக இங்கு திணிக்கிறார்கள் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், மக்களுடைய கருத்து கெடுப்பு நீங்க மத்திய அரசே நடத்துங்க. இங்க இந்தி வேண்டுமா, மும்மொழி கொள்கை வேண்டுமான தமிழ்நாட்டில் நடத்துங்கள். வெளிப்படையாக சொல்கிறோம், தமிழ்நாட்டு மக்களிடையே நடத்துங்கள். இல்லை இந்த தனியார் பள்ளிகள் இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. தனியார் பள்ளிங்கிற அந்த இதெல்லாம் மாற்றி சொல்லி திசை திருப்பக்கூடாது. இந்த தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையில் என்ன பிரச்சனைங்கிறத சொல்லுங்க. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கான உத்தரவாதத்தை என்ன காரணம்னு உங்களை சொல்லுங்க. அடுத்ததா இந்தியை திணிக்க மாட்டோங்கிற உத்தரவாதத்தை கொடுக்க சொல்லுங்க. மத்திய அரசு என்பது மாற்றான் மொழி அனைத்துக்கும் இந்த தமிழெல்லாம் வெளியில சும்மா பேசிட்டுலாம் போறது கிடையாது. இந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், அனைத்து மொழிகளுக்கும் சமத்துவமாக பேசுவோம் என்று மத்திய அறிவிக்கட்டும். அதன் பிறகு நீங்க சொல்றத பிரச்சனை. செல்வம் சார், இங்க அரசியல் கட்சிகள் மட்டும் இல்ல, மக்களுமே இந்தியை எதிர்க்கிறாங்க. அவங்க வேணான்னு சொல்றாங்க. அப்ப ஏன் மாணவர்களுக்கு ஒரு சுமையாக இன்னொரு மொழியை கற்க வேண்டும்? கருத்து கணிப்பிடுங்க. நான் சொல்ற மாதிரி கூட மற்ற மாநிலங்கள்ல படிக்கிறாங்கன்னா கூட தமிழின் பெருமை இருக்குமா சார்? தமிழ் தனித்து இயங்கக்கூடிய ஒரு செம்மொழி. அதை படிக்கிறவனுக்கு இன்னொரு லாங்குவேஜ் தேவைப்படாதே சார்? அதாவது இந்தியாவுல அட்டவணை, அதாவது அட்டவணை 8ல இருக்கிற அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 8ல இருக்கிற பிரிவு 8ல் உள்ள அட்டவணைப்படி 22 மொழிகள் அதிகார மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருந்தாலும் கூட 546 மொழிகள் இருக்கு சார். அதே நேரத்துல அது எப்படின்னா ஒரு சின்ன சின்ன குழுக்களாக, தமிழே கூட சென்னையில திருநெல்வேலியில ஒருத்தர் ஒரு வகையான ஸ்லாங், அதாவது அந்த மொழி வெளிப்படுகிற முறை, பேச்சு தமிழ் ஒரு மாதிரி இருக்கும். மதுரையில ஒரு மாதிரி இருக்கும், கோவையில இருக்கும், தஞ்சாவூர்ல இருக்கும், சென்னையில ஒரு மாதிரி இருக்கும். இதை போல பெரும்பான்மை ஒரு மொழி பேசுறவர்கள் கூட அவர்களுடைய அந்த பேசுற பேச்சு வழக்கு மொழி வேற மாதிரி இருக்கும். அதை விட்டுருவோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, திராவிடம் 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 தமிழ் அப்படின்னு பேசி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது திமுக அல்லது திராவிடர் இயக்கம்னு இவங்க சொல்றது. இப்ப என்ன ஆயிட்டுன்னு கேட்டீங்கன்னா சார், திராவிடமும் தோற்று போய்விட்டது. ரெண்டு விஷயம், முக்கியமான விஷயமா நீங்க என்ன அனுமதிக்கணும். செல்வம் சார், நம்ம திராவிடத்தோட வரலாறு நம்ம பேசல. இந்த மாணவர்களுக்கு உரிமை பறிக்கப்படுகிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் எனக்கு இன்னொரு கேள்வி உங்ககிட்ட இருக்கு. சொல்லுங்க சார். இன்னொரு கேள்வி இருக்கு. உங்களுக்கு தமிழக அரசோட பிணக்கு, திமுகவோட பிணக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அதற்காக மாணவர்கள் படிப்பதற்காக கொடுக்கப்பட கல்வி நிதியை நிறுத்துறீங்களே, அது எந்த விதத்துல சரி? அது மாணவர்கள் உரிமை பாதிக்காதா? மன்னிக்கணும். அதாவது நம்ம தமிழ்நாட்டுல கூட இந்தி பிரச்சார சபான்னு சொல்லி இருக்கு. ஆங்காங்கே ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் கூட இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னுடைய வீட்டுல என்னுடைய பேரப்பிள்ளைகள் எல்லாம் கூட 8 பாடங்கள், ஒரு பட்டப்படிப்புக்கு 8 பாடங்கள் சொன்னா அதுல ஏறக்குறைய ஒரு பேரன் 6 பாடம் படிச்சுட்டாரு, ஒரு பேத்தி 4 பாடம் பாஸ் பண்ணிருக்காங்க. இப்படி நாங்கள் இந்தியின் மீது ஒரு ஈர்ப்பு, வேற ஈர்ப்புங்கிறத விட கட்டாயம் என்கிற எங்களுக்கு கட்டாயம் என்கிற பெயரில் நாங்கள் அதை உணர்ந்த காரணத்தினால இந்தி பிரச்சார சபாக்கள்ல பாத்தீங்கன்னா கூட்டம் அலை மோதுகிறது. இந்தி பிரச்சார சபால நடத்துற அந்த தேர்வுகள் காலங்கள்ல பாத்தீங்கன்னா மிக கடுமையான கூட்டங்கள் வருது. அது என்ன உணர்த்துதுன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் தோற்று போகிறார்கள். மக்கள் இந்தியனுடைய அவசியத்தை, கட்டாயத்தை உணர ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30% மேல பிரைவேட் ஸ்கூல் தான் இருக்கு. 5% இல்லை. 5% என்பது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அப்படி இருக்கப்ப அந்த பள்ளிகளில் நீங்கள் ஒன்று இப்படி வாங்க சார், ஒன்று எல்லோருக்கும் இருமொழி கொள்கைக்கு வாங்க,
இல்லை எல்லோருக்கும் 3 மொழி கொள்கைக்கு வாங்க. உங்களுக்கு வசதியானவர்கள் படிக்கிறதுக்கு மட்டும் 3 மொழி கொள்கையும் சாதாரண மக்கள் படிக்கிறதுக்கு 2 மொழி கொள்கையும்ன்றீங்க. அப்போ தமிழகத்தில் நிஜமாவே உங்களுக்கு தமிழ் மீது அக்கறை 2 மொழி கொள்கை தான் உண்மை வேணும் அப்படின்னா நீங்கள் ஏன் ப்ரைவேட் ஸ்கூலில் 3 மொழி கொள்கையை அலோவ் பண்ணுறீங்க? அதை நிறுத்தியிருக்கணும்ல. ஏன் அங்கே மட்டும் உங்களுக்கு உணர்ச்சிகள் வர மாட்டேங்குது, தமிழ் மேலே வந்து பற்று இருக்க மாட்டேங்குது, தமிழ் அழிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் சாதாரண மக்கள் படிக்கிறதுல மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? எதனால் அது சார்? இல்லை, இது எப்படின்னா நீங்கள் வந்து உணர்ச்சி பூர்வமாக வந்து ஏழை எளிய மக்களுக்கு பேசுகிற மாதிரியான ஒரு செய்தியாக நீ நினைச்சிருக்கீங்க. இல்லை கண்டிப்பாக தான் சார். இல்லை கண்டிப்பாக தான். எந்த ஏழை ஸ்கூல் குளோபல் ஸ்கூலில் படிக்கிறான்? எந்த விவசாய படிக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், சிபிஎஸ்சி அவனுக்கு தேவையான உரிமையை நீங்கள் தரணும். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். இந்தியை வந்து தமிழ்நாட்டில் படிக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், பள்ளிகளில் நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் சார், கிராமத்து மாணவன், எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் போக முடியும். எனக்கு ஹிந்தி வேணாம் சார், எனக்கு பக்கத்து மாநிலமான கன்னட மொழியை கத்துக்கணும், எங்க வாய்ப்பு கொடுக்கறீங்க? இன்னொன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதாவது தனிப்பட்ட முறையில் வந்து மற்ற மொழிகள் பேசக்கூடியவர்களை நீங்கள் வந்து தனியார் பள்ளிகளில் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு. தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்பு என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? சிறுபான்மையினம் அங்கே இருக்கக்கூடிய வந்து அண்டை மாநிலங்கள் எல்லா மாநிலங்களுடைய மக்களும் படிக்கின்ற பள்ளி என்பதால் அவரவர்களுடைய விருப்ப பாடமாக 3வது மொழியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியே நீங்க அரசு பள்ளிகள் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு இருமொழி கொள்கை ஏன் ஏற்படுத்தப்பட்டதற்கான காரணங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை சார், என் கேள்வி நீங்க திருப்பி அங்க சுத்திட்டே இருக்கோம் நம்ம ஒரே இடத்துல. என்னோட கேள்விங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. 3 மொழி கொள்கை தான் அப்படின்னா எல்லாருக்கும் கொடுங்க, இல்லை இருமொழி கொள்கை தான் தமிழகத்துக்குன்னா அப்ப இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் இருமொழி கொள்கை அப்படி செய்ய முடியாது. அப்படி செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். செய்ய முடியாது. சாத்தியக்கூறுகள் என்பது பார்த்தீங்கன்னா அரசினுடைய முடிவு அரசு பள்ளிகளுக்கு எடுக்கிறது தனி, தனியார் பள்ளிகளுக்கான முடிவை வந்து தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு தான் எடுக்கணும். ஆனா தமிழ் இருங்க நான் சொல்லி முடிச்சறேன். ஒரு கொள்கை முடிவு சட்டங்கள் அமல்படுத்த ஒரு செய்தி சொல்லுங்க. கேந்திரிய வித்யாலயா என்று சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய பள்ளிகள் இங்கு இயங்குகின்றன. மத்திய அரசு பள்ளியை விட்டுருங்க. இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். மத்திய அரசினுடைய பள்ளிகளில் தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுவதில்லை. இது குறித்து மத்திய அரசு கேட்டால் அது எங்கள் விருப்பங்கிறாங்க. இந்த விருப்பத்தை தனியார் பள்ளிகளும் அதையே தான் கொண்டு வராங்க. இல்ல நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். நீங்கள் சொல்லக்கூடிய தனியார் பள்ளிகளிலும் நான் முடிச்சிடறேன். தனியார் பள்ளிகளிலும் தனியார் உதவி பெறும் பள்ளிகளிலும் இருமொழி கொள்கையை உங்களுக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கும் ஒன்று. ஆனால் அது குறித்து முடிவெடுப்பதற்கான உரிமை யாரிடம் இருக்கு? இல்ல அதை குறித்து பேசவே இல்லையே சார். முடிவுல நீங்க அப்புறம் எடுங்க சார். நான் ஒரு செய்தி சொல்றேன். தமிழ்நாடு அரசினுடைய பொறுமை எடுங்க. பள்ளிக்கல்வித்துறை தமிழ்நாடு பள்ளிகளுக்கு அரசு பள்ளிகளுக்கு எடுக்கின்ற முடிவை போல அங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்பு இருமொழி கொள்கை குறித்து முடிவெடுத்தால் தமிழ்நாடு அரசும் ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா? அவ்வளவுதான். நாங்க வந்து மும்மொழி கொள்கை நீங்க வச்சுக்கணும்னு சொல்லல. அவர்கள் கொடுக்கப்பட்ட உரிமையை ஜெயகணன் சார், எனக்கு இல்லை இப்போ ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட முதல் வச்ச கேள்வி கேட்கிறேன். சமூக நீதி என்ன என்பது நீங்க தான் இப்போ விளக்குனீங்க. அப்போ அந்த சமூக நீதி சாதாரண மக்களுக்கு பாதிக்கப்படுதா இல்லையா? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. பணக்காரனாக இருந்தால் உங்களால பிரெஞ்சு ஜெர்மன் வரைக்கும் கத்துக்க முடியும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏழை மாணவர்கள் பணக்காரன் ஏழை என்ற விஷயமே வரல. நான் சொல்லக்கூடியது பாருங்க, மொழி என்பது பண்பாட்டு தொடர்ச்சி. ஜெயகணன் சார், என்னோட இறுதியான கேள்வி வச்சிடறேன். நான் ஒரு தருமபுரி மாதிரியான மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள், எனக்கு கன்னடா கத்துக்கணும். அங்க அரசு பள்ளிகளிலே இருக்கு. கன்னடா கத்துக்கணும் இருக்கு. இல்ல சார், எல்லா கல்லூரியிலும் எல்லா பள்ளியிலும் கொடுக்க வேண்டியது கிடையாது. எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க சொல்றதுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா முடியும். ஆனா எல்லா மாவட்டத்துலயும் இருக்கா? அப்படி எனக்கு ஆசை இருக்குன்னா அதை நான் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பை தமிழக அரசு ஏற்படுத்தி எந்த ஒரு பிள்ளைகளும் இது போன்ற உரிமையை வந்து நீங்க கேட்கிற மாதிரி கேட்கல. எந்த பெற்றோர்களும் கேட்கல. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை மட்டும்தான் இல்ல. இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இருமொழி கொள்கை தான். மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மும்மொழி கொள்கையை காலம் முழுக்க எதிர்ப்போம். அதாவது உங்களுக்கு இந்திய அரசினுடைய ஒன்றிய அரசு என்பது அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டது. தமிழ்நாட்டிற்கான உரிமை இருக்கிறது. மும்மொழி கொள்கையை நீங்கள் வலியுறுத்தினால் மீண்டும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை போல 1965 நடத்தப்பட்ட மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும். இன்னொரு செய்தியை சொல்லிடுறேன். மொழிக்காக உயிரிழந்த கூட்டம் தமிழ் மொழி கூட்டம். எந்த காலத்திலுமே வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். நீங்கள் எந்த காரணத்துக்காக மும்மொழி கொள்கையை கொண்டு வரீங்க எங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு காலத்திலும் கொண்டு வர முடியாது. தமிழ்நாடு எதிர்க்கும், நாங்கள் எதிர்ப்போம். சரிங்க சார். அப்படியே இந்த டோனோட இன்னொரு கேள்வி கேட்டுறேன். இந்த பிரைவேட் ஸ்கூல்ல இருக்க ஹிந்தி எதிர்ப்பு, அதே எதிர்ப்போம். நான் என்ன சொல்றேன், அங்க வந்து ஹிந்தி பேசணும் கட்டாயம்லாம் கிடையாது. அங்க விருப்ப பாடமா வச்சிருக்காங்க. அதையும் எடுத்துருங்க. அதுதான் அதற்கான நான் என்ன சொல்றேன், இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு தனியார் பள்ளிகளுக்கு வேண்டுகோள் வைப்போம்.
இல்ல இங்கன்னா மட்டும் சவுண்ட் வேறையா ஆமா. இருக்கு. வேண்டுகோள் இது எல்லாமே ஒரே ஒரு செய்தி, தனியார் பள்ளிகள் நடத்துவதற்கு அனைத்து உரிமையிலும் தனி டிபேட் வைங்க. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. தனியா இதுங்க தனியாவே ஒரு டிபேட் வைங்க, அதுல அதற்கான விதிமுறைகளை நான் அண்ணனும் பேசுறோம். கண்டிப்பா. செல்வன் சார் தொடர்ந்து இந்த ஒரே காரணத்துக்காக தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய நிதிகள்ல இருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே இங்க தாமதம் ஆயிட்டே இருக்கே சார். நீங்க ஒரு காரணம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுங்களா சார்? இல்ல இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், அதான் நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி 8,971 கோடி ரூபாய் இந்த கடந்த 4 ஆண்டுகளில் வழங்கப்பட்டிருக்கிறது நிதி. அதனால அதை விட்டுருங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கைக்காக ஒதுக்கப்பட்ட நிதியத்தான் விடுதலை பண்ணல. 2,152 கோடி ரூபாய் இந்த ஆண்டுக்கு. இதுல என்ன விஷயம்னா, நீங்க தான் அந்த கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்றீங்களா? அது கொண்ட என்னுடைய அருமை தம்பி செல்வம் சார் அதான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல, ஏன் சார் திணிக்கிறீங்க? ஏத்துக்கலன்னா விட்டு போங்க. மாநில உரிமை இல்லையா சார்? அவர்கள் உரிமை இல்லையா? ஏத்துக்கலன்னு தெரிஞ்ச பிறகு சார் வந்து திருப்பி நெறியாளர் ஒரே ஒரு செகண்ட் கொடுங்க. கல்வி மாநில பட்டியலில் இல்லை, கல்வி வந்து தேசிய பட்டியல் இல்ல, பொதுப்பட்டியலுக்கு போய் 1975 வந்துட்டா கூட இங்க முடிவெடுக்க வேண்டியது, இங்க கொடுக்கிற நிதியை வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியது மாநில அரசு தான். அதனாலதான் உங்ககிட்ட அவங்க அப்ப அவங்களோட பாட்டை பண்ண முடியும். உங்க பாட்டை மட்டும் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? நீங்க ஒண்ணு கேளுங்க சார், என்ன இவங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும் இந்த ஒரு 10 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுல இந்தி வந்து மிக சாதாரணமாக நம்முடைய பழக்க வழக்க மொழிகளில் ஒன்றாக வந்துரும். அது விட்டுருவோம். அண்ணன் பாருங்க, மற்ற மொழிகளை சொல்ல இதுலயே அவங்களோட உண்மையை தெரிஞ்சல. அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த நேரடி உரிமை குரலாக சொல்றாரு. இல்ல அவர் இந்தி சொல்றாரு, அதே புரிஞ்சுக்கங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இருமொழி கொள்கையை நாங்க வேண்டாம்னு சொல்லல. ஒண்ணு தாய்மொழி தமிழ், இன்னொன்னு இணைப்பு மொழி தொடர்பு மொழி ஆங்கிலம். நான் என்ன சொல்றேன், 3வது மொழியை படிப்பதற்கு ஏன் அனுமதி மறுக்கணும்? அவன் ஹிந்தி மட்டும்தான் படிக்கணும்னு அவசியம் இல்ல, பிரெஞ்சு படிக்கட்டும், சைனீஸ் படிக்கட்டும், என்ன வேணாலும் அவங்க விரும்புற அவர் எதிர்காலத்தில் அந்த மாணவன். குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இவங்க வைக்கிற ஒரே ஒரு வாதம், ஜெயகண்ணன் சார் வைக்கிற ஒரே ஒரு வாதம்னா, எனக்கு தமிழோட தொன்மைய, என்னோட அறிவை, கலாச்சாரத்தை, பண்பாடை தெரிஞ்சுக்க என்னோட தமிழ் மொழி எனக்கு போதும், உலகத்தோடு உறவாட எனக்கு இங்கிலீஷ் போதும், நான் ஏன் ஹிந்தி கத்துக்கணுங்கிற கேள்வி நியாயம் தானே சார்? மன்னிக்கணும், வீட்டுல பெரும்பகுதி ஒரு 70% வீடுகளில் இப்ப இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் மம்மி டாடி என்று சொல்லுவதற்கு பழகிட்டாங்க. டாடி மம்மி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல பழகிட்டாங்க. ஏன்னா ஆங்கிலத்தினுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக வந்து விட்டது. இது இவங்க எல்லாம் தமிழை வந்து காப்பாத்துறேன்னு சொல்றது, தமிழ் மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் சொல்றதெல்லாம் பொய். ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழையும் இந்திய எதிர்ப்பையும் மூலதனமாக வைத்து இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததால் எதிர்காலத்தில் இவர்கள் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தோற்று கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆரியம் திராவிடம் தோற்று போய்விட்டது, இந்தி தமிழ் என்கிற வேறுபாடு தோற்று போய்விட்டது. இவர்கள் எல்லா வகையிலும் தோற்று அம்பலமாகி கொண்டிருக்கிற காரணத்தால் இவங்க வந்து இந்திய எதிர்ப்பு என்பதை இவர்களிடமோ மூல கொள்கையாக வைக்கிறார். நான் மிக அழுத்தமாக ஆதாரத்தோடு சொல்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்களை கூட மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்றால் ஏற்றுக்கொள்வதுதான் சொன்னாரு. இந்திய வேண்டாம்னு சொன்ன அண்ணா, உறுதியா சொல்றேன், என்கிட்ட கையில வச்சிருக்கேன், அண்ணா வந்து மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் அப்படிதான் சொன்னாரு. தந்தை பெரியார் என்ன சொன்னாருன்னா, தமிழை காட்டுமிராண்டி பாசன்னு சொன்னாரு. அதனால நீங்க செல்வம் சார், நம்ம அதெல்லாம் வேற இடங்கள்ல பேசிக்கலாம். ஜெயகண்ணன் சார் ஒரு முக்கிய கோரிக்கையை வைக்கிறாரு. அப்ப நீங்க இந்தி தான் வேணும்னா மாணவர்கிட்ட நீங்க வந்து கருத்து கணிப்பு கேளுங்க, அந்த முடிவுகளை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்கிறாரு. அது கோரிக்கையா தானே இருக்கு. அதுல என்ன தயக்கம் மத்திய அரசுக்கு? உங்களுடைய கொடுமை அதை விட மிக ஒரு மோசமான வாதத்தை நல்ல வழக்கறிஞர் மோசமான வழக்குல வாதாடினா எப்படி இருக்குங்கிறதுக்கு ஜெயகண்ணன் ஒன்று சொன்னாரு. ஆசிரியர் கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டால்தான்
ஆசிரியர் கூட்டமைப்பு என்ன சார் உங்க அரசாங்கத்துக்கே அப்ப ஆசிரியர் கூட்டமைப்பா பார்த்து நீங்க அரசாங்கம் பயப்படுறீங்களா? அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவை நீங்கள் எடுப்பதற்கு நான் ஒரே ஒரு விஷயம் சார், மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா வந்து என்ன சொல்றாரு, என் பையன் பொண்ணு லண்டன்ல படிக்குன்னு சொல்றாரு. ஒரு செய்தியோட முடிச்சிடுற, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள் சரியாக ஒரு 20-25 நாட்களுக்கு முன்பு என் மகன் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் நன்றாக பேசுவார், ஆங்கிலமும் இந்தியும் தெரிந்தால்தான் நாடாளுமன்றத்திலே பிரகாசிக்க முடியும், சோபிக்க முடியும்னு சொன்னாரு. இதெல்லாம் கேளுங்க சார், இவங்கெல்லாம் இப்போ இவர்களுடைய ஏமாற்று வேலை மக்களிடத்திலே அம்பலப்பட்டு போய்விட்டதால் மக்களிடத்துல இனிமேல் இவர்களால எது செய்ய முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில இந்தியாவினுடைய தென்கோடியில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை வீட்டு மாணவனுக்கு மிட்டாம் ராசுகளுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அதற்காகத்தான் தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.